முன்னுக்கு இனோகனிக்க பொறுத்த மட்டும் எங்க எக்ஸாம்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் எங்க இனோகனிக் கேள்விகள் வருது தெரியும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இனோகனிக்க பொறுத்த மட்டும் இனோகனிக் எடுத்தோம்னா இதுல கிட்டத்தட்ட 7 MCQ கேள்விகள் உங்களுக்கு 7 MCQ கேள்விகள் வரும். சரியா? 7 MCQ வரும். அதோட ஸ்ட்ரக்சர்ல ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இதாக இருக்க போகுது. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வந்து இனோகனிக்காக இருக்கும். அதுலயும் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல எது சம்பந்தமாக வரும்னு பாத்தீங்கன்னா எஸ் தொகுப்பு அதே மாதிரி பி தொகுப்பு மூலகங்கள் சம்பந்தமாக வரும். எஸ் தொகுப்பு பி தொகுப்பு மூலகங்கள் தொடர்பாக வரும். சரியா? அப்ப நாங்க இன்னைக்கு 7 MCQ மார்க்ஸை பார்த்தோம்னு சொன்னா 7 மார்க்ஸ். இன்னைக்கு வந்து மார்க்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல வரும். ஸ்ட்ரக்சருக்குரிய மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். இத 5க்கு மாத்தினோம்னு சொன்னோம். அதாவது 100க்கு மாத்தினா 5 மார்க்ஸ். சரியா? ஓகே. அடுத்தது வந்து எஸ்ஏ கேள்வியில வந்து எத்தனாவது எடுத்தேன்னு சொன்னா 9வது எஸ்ஏ கேள்வி நீ கேள்வியாகும். சரி, அதுக்கு முன்னுக்கு 7வது எஸ்ஏ கேள்வி 7வது எஸ்ஏ கேள்வியில வந்து ஏ பார்ட் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஆகிக்கும். 7வது எஸ்ஏ கேள்வி பி பார்ட் இன்னைக்கு வரும். அதுல வரும் சிக்கல் அயன்கள் சம்பந்தமான சிக்கல் அயன். சரியா? சிக்கல் அயன்கள் தொடர்பாக வரும். அதுக்குரிய மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 75 மார்க்ஸ். 75 மார்க்ஸுக்குரிய ஒரு பாடம். அதுல நாங்க எடுத்தோம்னு சொன்னா இன்னைக்கு 75 மார்க்ஸ்ல 3.75 மார்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதுல வரும். சரியா? ஓகே. 100க்கு பார்க்க போல 3.75. அடுத்தது 9வது எஸ்ஏட ஏ பார்ட் வந்து பி தொகுப்பு மூலகங்கள் தொடர்பாக வரும். பி தொகுப்பு மூலகம். அதுலயும் வந்து 75 மார்க்ஸுக்குரிய ஒரு பார்ட். 75 மார்க்ஸ். அங்கே நாங்க 3.75 எடுத்தால் டோட்டலாக எங்களை இனோகனிக்குரிய மார்க்ஸ் நாங்க பார்த்தோம். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை வருது? 7.5 7.5 5 வந்து 12.5 12.5 7 19.5. சரியா? 19.5 கிட்டத்தட்ட 20% என்னோட பேப்பர்ல என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இனோகனிக்குரிய கேள்விகள் வரும். சரியா? இனோகனிக்குரிய கேள்விகள் வரும். 20% பார்ட். ஓகே. இப்ப இதுல வந்தீங்கன்னு சொன்னா இனோகனிக்க பொறுத்த மட்டும் என்ன நாங்க இனோகனிக்ல படிக்கிறது? இனோகனிக்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னதுன்றால் யூனிட் 1ல நாங்க பார்த்திருப்போம் என்னன்னு சொன்னா எஸ்பி தொகுப்பு மூலகங்கள் என்ற ஒரு விஷயம் நாங்க பார்த்திருக்கோம். அடுத்தது ஆவர்த்தன அட்டவணை. இப்ப எங்களோட ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கக்கூடிய மூலகங்கள் தொடர்பாக தனித்தனியாக நாங்க படிக்க போறோம். சரியா? முதலாம் கூட்டத்துல யார் யார் இருக்கிறாரு, அந்த மூலகங்கள் எப்படி தாக்கமடையும், அதுல பௌத்திக இயல்புகள் எப்படி, அதுல ரசாயன இயல்புகள் என்ன மாதிரி என்ற விஷயங்கள் தான் நாங்க இனோகனிக்ல பாக்குறோம். ஒவ்வொரு கூட்டமுலையும் இருக்கிற மூலகங்கள்ல அது ரசாயன இயல்பு என்ன, பௌத்திக இயல்புகள் என்ன, அவர் என்ன மாதிரியான சேர்வைகளை உருவாக்குவாரு, அவரு என்ன அந்த மூலகங்கள் உருவாக்கக்கூடிய சேர்வைகள், அந்த கற்றயன்கள் அன்னயன்களை நாங்க எப்படி இனம் காண்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னா இதுக்கு ஃபுல்லா வரப்போகுது இனோகனிக்குழு. சரி, இதை நான் இனோகனிக்னு சொல்றது ஜீரோ கல்குலேஷன், அதாவது கணித்தல் இல்லாத ஒரு பாடம் இனோகனிக். இன்னைக்கு வந்து கல்குலேஷனே இல்லை. இப்ப முழுக்க நீங்க தியரிய மட்டும் தான் என்ன செய்ய போறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ள போறீங்க. அதோட தியரிகளை வந்து அதோட கலர்ஸ் அதே மாதிரியான தாக்கங்கள் இதெல்லாம் முழுமையாக நீங்க நினைவுல வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். சரியா? மிக முக்கியமான பாடம். 20% எங்களோட பேப்பர்ல வரக்கூடிய ஒரு பாடம். இன்னொரு ஸ்பெஷல் என்னதுன்னா இனோகனிக்க நாம சரியா கிளியரா படிச்சா, இனோகனிக்ல வர பகுதிகளை நீங்க தெளிவா படிச்சிருக்கிறீங்க, சரியா அதுல நோட்களை
கிளியரா ஞாபகத்துல வச்சு கொள்ளுவீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இனோகனிக் கேள்விகளை ஒரு குறைஞ்ச டைம் ஷார்ட் டைமுக்கு செய்யலாம். எங்களுக்கு தெரியும் எங்களோட பேப்பரை பொறுத்த மட்டும் பார்ட் 1க்கு வந்து எங்களுக்கு கிடைக்கிற டைம் பார்ட் 1க்கு கிடைக்கக்கூடிய டைம் வந்து 2 hours தானே. பார்ட் 1க்கு 2 hours. பார்ட் 1க்கு 2 hours சொன்னா 2 hours பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு 120 நிமிஷம். 120 நாங்க 50ஆல பிரிச்சோம்னு சொன்னா 2.4 minutes தான் ஒரு எம்சிக்யூ டைம். ஒரு எம்சிக்யூ நீங்க செய்யறதுக்கான டைம் வந்து எவ்வளவுனா 2.4 நிமிஷம். 2.4 நிமிஷமாக செய்ய முடியாது. இந்த 2.4 நிமிஷத்துக்கு நீங்க செய்யணும் ஒரு எம்சிக்யூ. பிசிக்கல் கேள்விகளை பொறுத்த மட்டும் கூட டைம் எடுக்கிற எம்சிக்யூ ஐடியா எடுக்கணும், கணக்க செய்யணும், சுருக்கணும். அதே மாதிரி கால்குலேஷன் கேள்விக்கு கூட டைம் எடுக்கிற கேள்வி. இப்படியான கேள்விகளுக்கு கூட டைம் போகும். 2.4 விட கூட டைம் போகும். அந்த மாதிரியான கேள்விகளை நாங்க மேனேஜ் பண்ணணும் சொன்னா கட்டாயம் இனோகனிக் கேள்விகளை செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். விளங்குதா? அப்படி எப்படி இனோகனிக் கேள்வி நாங்க செய்யணும்னா கேள்வியை வாசிக்கிற நேரமே உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுதான் சொல்லு. அந்த அளவுக்கு நீங்க இனோகனிக் தியரியில இருக்கணும். அப்ப வாசிக்கக்குள்ள கேள்வியை வாசிக்கிற நேரமே இதுதான் ஆன்சர். விளங்குதா? அவங்க யோசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கப்படும். இனோகனிக் வந்து யோசிச்சு செய்யற ஒரு பகுதி இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசிக்கிறதுக்கான எந்த இதுவும் இல்லை. ஐடியா எடுத்து செய்யறதுக்கான எதுவும் இல்லை. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஐடியா எடுத்து யோசிச்சு விளங்குதா? அப்படி டைம் போற ஒரு பகுதி இல்லை இனோகனிக். ஆனா யோசிச்சு செய்ய போனீங்கண்டா இனோகனிக் நாங்க யோசிச்சு செய்ய போனோம் அப்படின்னு சொன்னால் இனோகனிக்கு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை விட பிசிக்கலுக்குரிய பகுதியை விட பெரிய அளவு டைம் ஒன்று என்ன செய்ய முடியா போகும். விளங்குதா? இப்ப பேப்பரை நீங்க முழுமையா முடிக்கலாம போகும். அப்ப இனோகனிக் நல்ல தியரியை நாம ஃபுல் தரவா இருக்கணும். தியரி கிளியரா ஞாபகத்துல இருக்கணும். விளங்குதா? அதாவது நீங்க பாடமாக்கி இருக்கணும். பாடமாக்குறல்ல பாடமாகணும். உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி நம்ம பாடமாக்கி கொள்ளலாம் சொல்லி பாடமாக்கி போற அந்த முறையை நான் சொல்லி தருவேன். அதுல 2.4 minutes உள்ளுக்கு நீங்க இனோகனிக் கேள்வியோட எடுத்தீங்கன்னா கேள்வியை வாசிக்கிற நேரமே ஆன்சர் வந்தா இன்னைக்கு 1 நிமிஷம் கூட போகாது கேள்வியோட வாசிக்கிறதுக்கு. ஏன்னா அப்படின்னா பெரிய ஒரு டைம் ஒன்று என்ன செய்ய முடியாது செய்வாங்க. இல்லாட்டி உங்களோட 50 எம்சிக்யூவை நீங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. அப்ப இனோகனிக் அதே மாதிரி உள்ள ஒரு பாடம் தான் இன்னொரு பாடம் இனோகனிக். எங்களோட பேப்பர்ல பெரிய ஒரு பகுதியை கவர் பண்ற பெரிய ஒரு பார்ட் ஒன்று ஆர்கானிக் இனோர்கானிக் 2 பகுதி. அப்ப இந்த 2 பகுதியுமே கிட்டத்தட்ட 40-45க்கு மேல வரும். 40-45க்கு மேல வரக்கூடிய பகுதி, அதாவது சதவீதம் வரக்கூடிய பகுதி. இந்த 2 பகுதியுமே இந்த மாதிரி செய்ய வேண்டிய ஆகிறது. நாங்க யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் இல்ல. அப்ப நீங்க கேள்வியை வாசிக்கணும், ஆன்சர் எடுக்கணும். எடுத்தால் டைம் பேலன்ஸ் ஆகும், சேவ் ஆகும். இதே மாதிரி தான் எஸ்ஏக்கு வந்தீங்க இருந்தாலும் பார்ட் 2க்கு வந்தாலும் எங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால் பார்ட் 2க்கு நாங்க எடுத்தா எங்களுக்கு 3 hour தருவான் டைம். உங்களுக்கு 3 hour 180 நிமிஷம். 180 நான் இந்த 1000ஆல பிரிச்சா எனக்கு வரப்போகுது என்னதுதான் 0.18 சொல்லி வரும். இதை நான் 100ஆல பெருக்கிறேன். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100 மார்க்ஸ் தானே, 100ஆல பெருக்கும். 100ஆல பெருக்கினா 18 நிமிஷம். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய டைம் 18 நிமிஷம். ஆனா நீங்க ஸ்ட்ரக்சர் ஒன்ற எத்தனை நிமிஷத்துக்கு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணணும்? 15 நிமிஷத்துக்கு செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். 15 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்தா நீங்க இந்த 18 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை முடிக்க மாட்டீங்க, டைம் போகும். நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. அதே மாதிரி முதலாவது ஸ்ட்ரக்சரை நாங்க எடுத்தோம் என்றாலும் முதலாவது ஸ்ட்ரக்சருக்கும் வந்து என்ன செய்ய முடியாது 18 நிமிஷத்தை விட கூட டைம் போகும். நீங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் வரையப்படும், லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வரைஞ்சி அது போகணும், கூட டைம் போகும். கிட்டத்தட்ட சில ஆட்கள் பார்த்திருப்பீங்க, நாங்க எக்ஸாம் செய்யக்கூடிய பார்ப்போம் பிள்ளைகள் என்னதுன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை செய்யறதுக்கே கிட்டத்தட்ட 40-45 நிமிஷங்கள் எடுக்கும். அவ்வளவு டைம் எடுக்கும். நீங்க சும்மா செஞ்சு பாருங்க டைம் வச்சு. அப்படின்ற நேரம் உங்களுக்கு அந்த டைம் எல்லாம் கவர் பண்ணணும்னு சொன்னால் இனோர்கானிக் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க ஷார்ட் டைம் கொடுக்க முடியும். இனோர்கானிக் ஸ்ட்ரக்சர் ஷார்ட் டைம் முடிக்கணும்டா நீங்க கேள்வியை வாசிக்கிற நேரம் உங்களுக்கு இதுதான் ஆன்சர்ன்றது வந்துடணும். வந்தால் ஆன்சர் குறிக்க எழுதுறது மட்டும் தான் நிக்கிற டைம். கேள்வி வாசிக்கிறதுக்கும் ஆன்சர் எழுதுறதுக்குமான டைம் தான் எடுக்கணும். இனோர்கானிக் ஆர்கானிக்ல யோசிக்கிறதுக்கு அங்க டைம் எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இனோர்கானிக் ஆர்கானிக்ல வந்து கிளியரா இருக்கணும்.
அதே மாதிரி தான் எஸ்ஏக்கும். எஸ்ஏக்கு கிட்டத்தட்ட 27 நிமிஷம் தேவைப்படும் ஒரு எஸ்ஏ கேள்வி செய்யறதுக்கு. ஆனால் ஒரு பிசிக்கல் கேள்வி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட உண்மையிலே 40-45 நிமிஷங்கள் போகும் சில நேரம். 40 நீங்க அந்த பிராக்டிஸ பொறுத்து இருக்குது, உங்களோட பிராக்டிஸ பொறுத்து இருக்குது. அப்ப இத நான் குறைஞ்சது ஒரு இனோகனிக் கேள்விய, ஒரு எஸ்ஏ கேள்வி, இனோகனிக்குரிய ஒரு எஸ்ஏ கேள்வியை வந்து நான் ஷார்ட் டைம் உங்களுக்கு ஒரு 20 ஒரு 18 நிமிஷத்துக்கு நான் முடிப்பேன் என்றால் இன்னைக்கு பேலன்ஸ் ஆகக்கூடிய டைம் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் பிசிக்கலுக்கு பாவிக்கலாம். சரியா? இதுதான் இனோகனிக்ல முக்கியமான விஷயம். ஒன்று, இனோகனிக்ல என்னென்ன கேள்விகள் வருதுன்றது உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது, இனோகனிக் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல், உங்களோட மத்த கேள்விகளை செய்யறதுக்கும் எந்த அளவுக்கு இனோகனிக் தேவைப்படுதுன்ற விஷயத்த நீங்க விளங்கி கொள்ளணும். சரியா? இந்த விஷயங்களை கருத்துல கொண்டு, இந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இனோகனிக்க படிங்க. விளங்குதா? அப்பப்ப படிக்கிற இனோகனிக்குரிய ஷார்ட் நோட்ஸ்ல நீங்க ரெடி பண்ணி கொள்ளணும். சொல்லி தருவேன் ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி சொன்ன கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு உங்களோட நோட்டை சுருக்கமா வச்சுக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு இனோகனிக்க நோட்டை சுருக்கமா வச்சுக்கோ. அதை நீங்க தான் எடுக்கணும். நாங்க இப்ப படிச்சு தார நேரம், நோட் தார நேரம் நான் கொஞ்சம் டீப்பா தான் தருவேன், கொஞ்சம் கூட நோட் இருக்கும். ஆனா நீங்க தான் என்ன செய்யணும்டா, தந்திருக்கிற நோட் அவ்வளவு தெரியும் என்னதுன்னா சுருக்கமா வச்சுக்கணும். உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட இனோகனிக் இனோகனிக் 1-2 சொல்லி நாம உடைச்சி படிப்போம். இனோகனிக் 1-2க்கு வந்து கிட்டத்தட்ட 200 பேஜ் போகும். உங்களுக்கு 200 பேஜ்க்குரிய நோட்டு வரப்போகுது. 200 பேஜ்க்குரிய நோட்டை நீங்க கிட்டத்தட்ட 40 பேஜ் உள்ள ஒரு காப்பிக்கு கொண்டு வரணும் சொல்லித்தார் வச்சுக்கொள்ளணும். அப்பதான் நீங்க இனோகனிக். ஆகவே இந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆக உங்களுக்கு கொப்பியில பின்னுக்கோங்க, இனோகனிக் கொப்பியில பின்னுக்கு ரஃபா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொன்ன விஷயங்களை வேணும்ட்டா ரஃபா நோட் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு.